ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு திஸ் சேனல். டோனா விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2021 நடக்கப்படுற எக்ஸாமுக்கு தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் இன் எம்பி. இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து அட்டானமஸ் காலேஜ் படித்தாலும் சரி, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட் காலேஜ் படித்தாலும் சரி, அவங்க நமக்கு சொல்ல ஒரு டாபிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். டீம் யூனிவர்சிட்டி இருந்தீங்க அப்படின்னா அண்ணா சிலபஸ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். 90% ஆஃப் சிலபஸ் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் அவங்க சொல்ல போகிற டாபிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரெகுலேஷன் 2021 தேர்டு செமஸ்டர் மெக்கானிக்கலுக்கு வரக்கூடிய சப்ஜெக்ட் தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம வந்து அதாவது பழைய கொஷின்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 8லேருந்து 10 கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த 10 கொஷினுங்கிறது தனித்தனி கொஷின் கிடையாது, ஒரு கொஷினோட கண்டினியூஷனோட இருக்கலாம். முதல்ல சொல்லப்போனால் ஒரு டாப்பிக்குள்ளே எத்தனை கொஷின் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 10 கொஷின் ஒவ்வொரு யூனிட்டுக்கு படிச்சிங்கன்னா போதும், கம்பல்சரி இதுலேருந்து கொஷின் வந்துடும், எந்த மாற்றமும் இல்லை. இந்த கொஷின் சரி பண்ணி கொடுத்தவங்க வந்து மிஸ்டர் சரவணகுமார் சார். ஸோ அவங்களோட கைட்லைனில் தான் இந்த கொஷின் எல்லாமே பார்க்க போகிறோம். தேங்க்யூ சரவணகுமார் சார். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க கொஸ்டினில் வந்து எக்ஸ்பிளைன் எனி 4 கேட்கலாம், இல்லை 5 கேட்கலாம், எக்ஸ்பிளைன் எனி 4 கேட்கலாம், இல்லை அவங்களே வந்து பேட்டர்ன் டைப்ஸை கொடுத்து கூட அவங்கள எழுத சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் பேட்டர்ன் மெட்டீரியல் அண்ட் பேட்டர்ன் அலோவன்சஸ். பேட்டர்ன் அலோவன்ஸுங்கிறது 2 மார்க் எழுதுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மோல்டிங் சாண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோல்டிங் சாண்ட் இது கேட்கலாம். ஃபோர்த் வந்து CO2 ப்ராசஸ். ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா சாண்ட் டெஸ்டிங் ஆர் மோல்டு சாண்டிங் மெத்தட். சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து மோல்டிங் மிஷின்ஸை பற்றி கேட்பாங்க. செவன்த்து கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபர்னேஸ், குப்புலா ஃபர்னேஸ். அடுத்து OFT ஆயில் ஃபயர்டு டில்டட் ஃபர்னேஸ் இதை பற்றி கேட்கலாம், ஷார்ட்டாக OFTன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். லாஸ்ட் வந்து டிஃபெக்ட்ஸ் இன் கேஸ்டிங். இந்த டிஃபெக்ட்ஸ்னு வர இடத்துல தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிங்க, ஏன்னா இது பார்ட் சியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 2 மார்க்கில் வரதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது டிஃபெக்ட்ஸ் வந்து. ஸோ யூனிட் வந்து 10 கொஸ்டின் தான், இதை மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இப்போ செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆக்சி ஃபியூயல் கேஸ் வெல்டிங் அப்படின்னு கேட்கலாம், இல்லை சிம்பிளாக வந்து கேஸ் வெல்டிங் மட்டும் கேட்கலாம். ஆர்க் வெல்டிங் அது கேட்கலாம். அந்த ஷீட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்னா என்ன, ஷீட் மெட்டல் கேஸ் எல்லாம் படிச்சுக்கணும். ஷீட் மெட்டல் ஆர்க் வெல்டிங், ஷீட் மெட்டல் கேஸ் வெல்டிங், ஃப்ளெக்ஸ் கோட்டட் ஆர்க் வெல்டிங், சம்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங், கேஸ் டங்ஷன் ஆர்க் வெல்டிங், பிளாஸ்மா. ஸோ ஆர்க் வெல்டிங் ஒரு டைப்ஸ் இருக்குது. இந்த டைப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குங்க. எப்படி ப்ரெசன்டேஜ் கொடுக்குன்றது வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது ரெசின்ஸ் வெல்டிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ரெசின்ஸ் வெல்டிங் என்ன படிச்சுக்கணும், அந்த டைப்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று பட் வெல்டிங் நல்லா படிச்சுக்கங்க. ஃபியூஷன் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். ஃபியூஷன் வெல்டிங் என்னென்னு படிச்சுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் பீம் வெல்டிங், லேசர் பீம் வெல்டிங், தெர்மிட் வெல்டிங் இம்பார்ட்டன்ட்டு. இதில் வந்து தெர்மிட் வெல்டிங்கை பற்றி கேட்கணும் அப்படின்னா அதாவது டேட்டா தெர்மிட் வெல்டிங் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 ரயில்வே ட்ராக்கில் இருக்கிற கிராக்ஸை வந்து வெல்டு பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்க கேட்பாங்க. அப்போ வந்து ஒரே வெல்டிங் தெர்மிட் வெல்டிங் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இன்டேரக்டாக கேட்டாலுமே நீங்கள் வந்து அப்ரோச் அதில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜஸ்டிஃபை பண்ண சொல்லுவாங்க, ஏன் இந்த தெர்மிட் வெல்டிங் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இது பார்ட் சிலையும் வரலாம், இல்லை பார்ட் பிலையும் வரலாம் தெர்மிட் வெல்டிங் வந்து. 12th கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வெல்டிங் அண்ட் டைப்ஸ், அது டிஃபெக்ட்ஸ் இன் வெல்டிங். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்க. டிஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு பார்ட் சியில் இல்லைனா 2 மார்க்கில் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. யூனிட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஹாட் ஒர்க்கிங் அண்ட் கோல்டு ஒர்க்கிங். இது நல்லா படிச்சுக்கணும். இதை படிச்சிங்கனாலே நீங்கள் அடுத்த செகண்ட் கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கம்பேரிசன் ஆஃப் ஹாட் ஒர்க்கிங் அண்ட் கோல்டு ஒர்க்கிங் இந்த மாதிரி வந்து கேட்கலாம். 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 4-6 மார்க்கிலோட கம்பேரிசன் கேட்கலாம். அடுத்து ஃபோர்ஜிங் ப்ராசஸ் பற்றி படிக்கணும். அந்த டைப்ஸை பற்றி நல்லா படிச்சுக்கணும். அதை படித்து முடிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஜிங்கில் வந்து ப்ரெஸ் ஃபோர்ஜிங்னா என்ன, ட்ராப் ஃபோர்ஜிங்னா என்ன, அதை பற்றி ஒரு கம்பேரிசன் கேட்கலாம். அடுத்து ஃபோர்ஜிங் ஆப்ரேஷனில் வந்து ஏதாச்சும் 4 கேட்கலாம், இல்லை 5 கேட்கலாம், இல்லை அவங்களே அந்த டைப்பு கொடுத்து கூட எழுத சொல்லலாம். ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன். 6th பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் ஆப்ரேஷன், டைப்ஸ் ஆஃப் ரோலிங் மில் அதை பற்றின கொஷின்ஸ் கேட்கலாம். டிஃபெக்ட்ஸ் இன் ரோலிங் அண்ட் ஃபோர்ஜிங். ஸோ டிஃபெக்ட்ஸ் வரத்தில் நல்லா கன்சிடர் பண்ணி படிங்க. அடுத்து எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். இதில் வந்து டேரக்ட் எக்ஸ்ட்ரூஷன் என்ன, இன்டெரக்ட் எக்ஸ்ட்ரூஷன் என்ன நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்து டிஃபெக்ட்ஸ் இன் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து மொத்தம் 9 கொஷின் தான் இருக்குது. இந்த 9 கொஷின் நல்லா படிச்சிங்கன்னா போதும், கம்பல்சரி இருந்து கொஷின் வந்துடும். இப்போ யூனிட் 4 பார்க்குறோம். யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ஷீட் மெட்டல் ஆப்ரேஷன். இது நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. 4 ஆப்ரேஷன் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணலாம். ஷியரிங், பெண்டிங், பியர்சிங், பஞ்சிங் 4 ஆப்ரேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஷியரிங் ஆப்ரேஷன் டைப்ஸ் இருக்குன்றது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் ஷியரிங் டைப்ஸ். இவ்வளோ தான் மொத்தம்.
4th கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பெண்டிங் ஆப்ரேஷன். பெண்டிங்கில் என்னென்ன பெண்டிங் இருக்குன்றதை பார்த்துக்கணும். அப்புறம் ஹைட்ரோ ஃபார்மிங் ப்ராசஸ் பற்றி நல்லா படிச்சுக்கணும். எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்மிங் ப்ராசஸ். அப்புறம் கேஸ் ஸ்டடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கேஸ் ஸ்டடி அலுமினியம் கேன் மேனுஃபேக்சரிங்கை பற்றி ஒரு கொஸ்டின் வரலாம். அடுத்து ஸ்ட்ரெஸ் ஃபார்மிங், மெட்டல் ஸ்பின்னிங். ஸோ மொத்தமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 கொஷின் தான் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். ஸோ யூனிட் 1 வந்து நான் பார்த்தேன் 10, யூனிட் 2 வந்து ஒரு 11 கொஷின் இருந்துச்சு, யூனிட் 3 9, யூனிட் 4 9, இவ்வளோ தான் கொஷின்ஸு. இந்த கொஷின் மட்டும் நல்லா படிச்சுக்கங்க. யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்கோட கம்பேரிசன் கேட்கலாம், பார்த்துக்கங்க. அடுத்து அது ரெண்டையும் படிச்சிங்க அப்படின்னா தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் கம்பேரிசன் படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெஃபினிஷன் எழுதிடலாம். செகண்ட் கொஸ்டின் எழுதிடலாம். தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னா என்ன டெஃபினிஷன், தெர்மோபிளாஸ்டிக் டெஃபினிஷன் அப்படின்னு எழுதிடலாம். ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். 2 கொஸ்டின் ஈஸியாக கவர் ஆயிரும். ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் படிச்சுக்கோங்க. அது டைப்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரெஷன் மோல்டிங் வந்து நீங்கள் படிச்சிடலாம். கம்ப்ரெஷன் மோல்டிங்னா என்ன, அதோட டைப்ஸ்னால் என்ன, அதில் டைப்ஸ் இருக்குன்றதை பற்றியும் நம்ம எழுதிடலாம். அடுத்து லேமினேஷன் ப்ராசஸ் அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். அப்புறம் ப்ளோ மோல்டிங், ரொட்டேஷன் மோல்டிங், ஃபில்ம் மோல்டிங், இதை வந்து நல்லா நாலேஜ் இருக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். ஸோ இவ்வளோ தான். மொத்தமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 கொஷின் தான். ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 5 யூனிட் தான். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் சரியாக பண்ண தெரியாமல் மார்க்ஸ் அவங்களுக்கு கம்மியாகிடுது. ஈஸியாக ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். ஒரு ப்ராசஸை பற்றி கேட்டாங்க, இல்லை ப்ராசஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு டெஃபினேஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். டெஃபினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்புறம் அந்த ப்ராசஸோட டயக்ராம் போடுங்க. கண்டிப்பாக டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டயக்ராம் போடுங்க. டயக்ராம் போடும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்கேல், பென்சில் யூஸ் பண்ணி தான் வரையணும். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் போடக்கூடாது. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் போட்டிங்கன்னா உங்களோட இம்ப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் குறைஞ்சிரும். மார்க் வந்து அதிகம் போடுறது கம்மியான போட்டுருவாங்க. ஸோ டெஃபினேஷன் இருந்தால் டெஃபினேஷன் எழுதுங்க, டயக்ராம் போடுங்க. அடுத்து அதில் உள்ள இருக்க பார்ட்ஸ் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக எழுதி டயக்ராம் அங்கே போட்டு பார்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் தனித்தனியாக எழுதி அதுக்கு டெஃபினேஷன், அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். இந்த பாட்டை என்ன செய்யும் அப்படின்றத சொல்லணும். அப்புறம் பாட்டில் முடிச்சிங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லணும். ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி நம்ம தெளிவாக என்ன எப்படி அந்த ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும். ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுதும் போது பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் பற்றி டெஃபினேஷன் கொடுக்கும்போதும் கம்பல்சரி நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதணும். ஒவ்வொரு பாயிண்ட் எழுதணும். பேராகிராஃப் எழுதக்கூடாது. பேராகிராஃப் எழுதுனீங்க அப்படின்னா மார்க் கண்டிப்பாக வராது. பாயிண்ட் டு பாயிண்ட் எழுதுங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல் முடிஞ்சு அப்படின்னா அது அட்வான்டேஜ் எழுதுங்க, அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் எழுதுங்க, அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் எழுதுங்க. ஸோ இவ்வளோ தான். மொத்தமாக இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக வந்து குறையாது. 13க்கு நீங்கள் மேக்ஸிமம் 13 வாங்கிடலாம். இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கணும் உங்கள் ஆன்சர் பேப்பர். இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா மார்க் ரொம்ப நல்லா வரும். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி எழுத பழகிக்கிங்க. டயக்ராம் போட்டு பாருங்கள். டயக்ராம் இல்லாமல் வெறும் தியரி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வராது. டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா 3rd செமஸ்டரில் லேட் என்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் இயரில் விட இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்கவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை நம்ம பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தேவை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது நல்லா தெரியணும். அதனால் இங்கிலீஷை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் தெரிஞ்சதை எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சலாம், நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.